தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஒரு கூட்டணி புதிய கட்சி இணைந்திருக்கிறது. கூட்டணியில் எந்த கட்சி எந்த கூட்டணியில் என்பதை டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் ராமகிருஷ்ணன். நமஸ்காரம் சார். ட்வீட் போட்டிருக்கீங்க, டிஎம்டிகே ஜாயினிங் டு டிஎம்கே அலையன்ஸ் அப்படின்றது. அதுக்கு ராஜ்யசபா சீட்டுக்கான விஷயங்களும் சொல்லிருக்கீங்க. என்ன விஷயம் சார்? இது ஒரு மாபெருமான திருப்பம். மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டுதல்கள். காரணம் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலின் காங்கிரசுடன் போவாரா போமாட்டாரா, ராகுல் காந்தியுடன் ஏன் கடந்த 3 மாதங்களாக பேச்சுவார்த்தை கிடையாது, ஒரு டெலிபோன் கால் கூட கிடையாது ரெண்டு பேர் நடுவுல. இந்த நடுவுல அவங்க சொல்லியிருந்தாங்க மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணி அந்த பிரவீன் சக்கரவர்த்தி மேல ஆக்ஷன் எடுன்னு சொல்லியிருந்தாங்க காங்கிரஸுக்கு. ஆனா எந்த மாணிக் தாக்கூருக்கு மேல நல்ல ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் பை அட்மிட்டிங் டிஎம்டிகே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் மிக மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டது காங்கிரஸை மூக்கு உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். காங்கிரஸ் இனிமேல் வந்தா கூட செகண்டரியா தான் இருக்கும். ஒண்ணு, திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணிக் தாக்கூரை சைட்லைன் பண்ணுவது. மாணிக் தாக்கூருடன் தோற்று போன 4500 ஓட்டில் வித்தியாசத்தில் விஜய் பிரபாகரன் வந்து வெற்றி பெற்ற மாணிக் தாக்கூருக்கு இது ஒரு நல்ல ஸ்வீட் ரிவெஞ்சாகத்தான் நான் கருதுகிறேன். எது இருப்பினும் ராமகிருஷ்ணன், திமுகவுடன் கூர்ந்து சேர்ந்ததில் இந்த விஜயகாந்தினுடைய ஆத்மா மன்னிக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், பல வீடியோக்கள் பல விஷயங்கள் விஜயகாந்த் ஐயா கருணாநிதியை கண்டபடி பேசியிருக்காரு. ஆனா ஒரு ராஜ்யசபாக்காக விஜயகாந்த் வரப்போறாங்களா அல்லது விஜித் வரப்போறாரா தெரியாது. ஒரு ராஜ்யசபா நிச்சயம் திமுக கொடுத்துருவாங்க இவங்களுக்கு. அதனால தான் இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகத்தான் இந்த அலையன்ஸ் வந்திருக்கு. போதாத குறைக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்குள்ள முதல்ல டிஎம்டிகேனுடைய ஒரு உறுப்பினர் ராஜ்யசபாவில் நுழைவார் ஸ்டாலினுடைய ஆதரவுடன். அதுதாங்க ஸ்டோரி. இதுல ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிட்டாரு, ராகுல் காந்திக்கு மூக்கொடைச்சார் போட்டு. நீ தமிழ் வெற்றி கழகத்தோட காதல் கொண்டு வந்திருக்கீங்களா, வா ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு முடிச்சு விட்டார் கதை. இப்ப வந்து காங்கிரஸ் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான், ஒரு ஸ்டெப் மெத்தட் ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கும். இப்ப எவ்வளவுதான் தேமுதிக சீட் கொடுக்கலாம்னு வச்சுக்க, 5, 10, 4, 3 ஏதோ ஒண்ணு, அது காங்கிரஸோட கோட்டால குறைஞ்சிரும். இனிமேல் வந்து காங்கிரஸுக்கு ஒரு போனா கூட ஒரு மரியாதை இருக்காது. அதுல தேமுதிக செய்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலினோட போறது. இது வெற்றி கூட்டணியா தோல்வி கூட்டணியா எல்லாம் பொதுமக்கள் தான் வாக்காளர் தான் நிர்ணயம் பண்ணுவார் தவிர, இன்று மு.க. ஸ்டாலின் செய்தது காங்கிரசுக்கு மூக்குடைப்பு என்று தான் நான் டெல்லியில் கருதுகிறேன். நான் சில காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசிய பொழுது அவங்களுக்கு ஷாக் ஆனாங்க. ஜெயராம் ரமேஷ் போன்றவங்களுக்குலாம் ஷாக். இந்த மாதிரி எங்களுக்கு பேசாத தேமுதிக கொடுத்துட்டாங்களே சில காங்கிரஸ் காதி கமிட்டி உறுப்பினர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். சார், இப்போ தேமுதிக ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொல்லிட்டு தான் இருக்கு, பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிட்டு தான் இருக்காங்க சார், ஒரு ராஜ்யசபா சீட் இருக்கிறவங்கள்ட்ட தான் கூட்டு அப்படின்றது வெளிப்படையாகவே சில விஷயங்கள்ல சொல்லியிருந்ததாகவும் தகவல் செய்திகளா வந்திருந்தாங்க சார். அப்போ என்டிஏ கூட்டணியில அவங்க வரல அப்படிங்கிறப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தேமுதிகவை இழந்திருக்கிறதா அப்படின்றது இந்த கூட்டணியில ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி அவங்கள பார்க்கலாமாங்க சார்? அது இழப்புன்னு சொல்லலாமாங்க சார்? அது இழப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? காரணம் என்ன என்று கேட்டால், தேமுதிக எப்பவுமே பேரம் பேசுவாங்க. கடைசியில மட்டும் இங்க அங்கன்னு. அது வந்து அம்மா ஜெயலலிதா தான் நல்லா நோஸ் கட் பண்ணி வச்சாங்க ஒரு சைட்ல. இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் திமுக பக்கம் போனதில் தேசிய ஜனநாயக முக்கிய கூட்டணிக்கு நல்ல லாபம் தான் நான் கருதுகிறேன். காரணம் ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்ஸ் அங்க போயிடும் பாருங்க. அதனால தான் நினைக்கிறேன். இதுல விசிகேக்கு கஷ்டமா இருக்கும், திருமாவளவனுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த ஓட்டெல்லாம் அங்கதான் வருது. அங்க இது வந்து ஸ்டாலின் வந்து நல்லா பிளே பண்ணிருக்காரு இன்னைக்கு. இது வந்து அந்த நம்ம திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஓட்டை கொஞ்சம் பிரிக்க முடியும். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை கட்சி காங்கிரஸ் வந்து தமிழ் வெற்றி கழகத்தோட போயிடுமோ, விஜயகாந்தோட போனா காங்கிரஸ் போனா அவங்க எல்லாம் போயிடுவாங்கிற ஒரு அச்சம் மு.க. ஸ்டாலின் மனதில் இருப்பதை இன்று வெளிப்படுத்துகிறது தேமுதிகவை அட்மிட் பண்ணத்திலிருந்து. சரிங்க சார். சார், இப்போ ராஜ்யசபா சீட்டு ஒன்று கன்ஃபார்ம் அப்படின்னா இப்போ இருக்கிற யாருடைய ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு போகுதுங்க சார்? இப்போ தான் 6 பேர் ராமகிருஷ்ணன், 2 ஏடிஎம்கேல இருக்கும், 4 பேர். இப்ப திருச்சி சிவானுடைய சீட்டு தான் அந்த விஜயகாந்துடைய பையனுக்கோ இல்ல பிரேமலதானுடைய தம்பிக்கோ போகும்.
ஓ, அப்ப திருச்சி சிவா மீண்டும் எம்பி கிடையாது. அவன் எத்தனை நாள் இருக்க முடியுங்க? டிஆர் பாலுல அவன் பரம்பரை சொத்தா? திமுக மீதி பேர் வர வேண்டாமா? டிஆர் பாலுக்கு 84 வயசு ஆச்சு, வீல் சேர்ல வராரு. என்ன எதுக்கு ராஜ்யசபா முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பாதி வீல் சேர். இப்போ போராக வரைக்கும் அடுத்தது திருச்சி சிவா. என்னங்க எவ்வளவு நாளுங்க இருக்க முடியும் ராஜ்யசபா எம்பியாக? இப்போ பலத்தின் அடிப்படைய வாக்கு வங்கியின் அடிப்படையில கணக்கீடுகள் செய்தால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் புதிதாக வந்திருக்கக்கூடிய தேமுதிகவும் ஒன்றுதான் அப்படின்றத ஏத்துக்க முடியுமா சார்? அப்படிதான் ஏத்துக்க வேண்டிய நிலைமை வரும். இப்ப காங்கிரஸ் செகண்டரி ஸ்டெப் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்க. காங்கிரஸோட அந்த மரியாதை இருக்காது. முன்ன மரியாதை இப்ப காங்கிரஸுக்கு இருக்காது பாருங்க சார். அரசியல் விமர்சகர்களால காங்கிரஸ் வெளியே வந்தால் திமுக கூட்டணியினுடைய பலம் வெகுவாக சரியும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுதுங்க சார். இப்போ அதை ஏற்க துணிந்து விட்டதா திமுக? அது எப்படிங்க சார் கணக்கு எப்படி சரி? ராமகிருஷ்ணன், நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு டேட்டா சயின்ஸ் மாதிரி ஆலோசகராக இருக்கிறேன் கடந்த 20 வருடங்களாக. சமீப காலமாக வரக்கூடிய செய்தியிலே பார்த்தால் காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்துடன் போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பலத்த சரிவு ஏற்படும். அந்த சரிவு என்பது, ராமகிருஷ்ணன் கேக்குறீங்களா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அந்த சரிவு என்பது திமுகவிற்கு 20 இல்ல 25 சீட்டை கொண்டு வந்து விட்டுரும். காங்கிரஸ் நல்ல அலையன்ஸ் வித் தமிழ் வெற்றி கழகம். அது விஜயோட போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும். ஒருவேளை அவங்க விஜய் சொல்ற மாதிரி இப்ப பாருங்க, காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறது. திமுக சொல்லிட்டாங்க கூட்டணி வேண்டாம்னுட்டு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டாங்க. ஆனா விஜய் கதவை திறந்து வச்சிருக்காரு, கூட்டணி வா வா வான்னு. இவங்க அப்புறம் உள்ள போது கதவை சாத்திடுவாங்க இவங்க காங்கிரஸ்காரங்க. சரி சரி சரி. ஆக மொத்தம் காங்கிரஸ் கூட்டணிக்குத்தான் விரும்புகிறது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்கள், குறிப்பாக 50 டாப் லீடர்ஸ் ஆஃப் டிஎம்கே. காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் 50,000 கோடி 40,000 கோடி 30,000 கோடிக்கு மேலதான் இருக்கு. எல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் கோடி இருக்குது திமுக தலைவர்களிடையே என்பது ராகுல் காந்தி மனதில் ஒரு ஏற்றி விட்டாங்க கொண்டு போய். அதனாலதான் இந்த வம்பு வந்திருக்குன்னு சொல்றாங்க சில காங்கிரஸ் தலைவர்கள். அதை தவிர இன்னொன்னு ராமகிருஷ்ணன், தினமலர் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, எங்க 3 மாசம் ஆச்சு 4 மாசம் ஆச்சு கரூர் சம்பவத்துக்கு பிறகு ராகுல் காந்தி விஜயுடன் பேசினார், ஸ்டாலினுடன் பேசினார். அதுக்கப்புறம் எங்க இந்த 3-6 மாசம் பேசவே இல்லை ரெண்டு பேரும். ஒரு போன் கால் முடிஞ்சிருமே சார். ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு போன் பண்ணாங்கன்னு வேலையை முடிஞ்சிடும். ஆக மொத்தம் ராகுல் காந்தி மனதில் இருப்பது, திமுக எங்களுடன் ஒரு நாடகம் நடிக்கிறார்கள், விஜயுடன் நாங்கள் போவதை தடுக்கிறார்கள். விஜய் சொல்றாரு பாருங்க, டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்னா இருக்குன்னுட்டு. அது ராகுல் காந்தி நம்புறாரு. ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல 2029ல ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்துவதில் திமுக சந்தேகப்படுகிறது. இப்ப வாக் அவுட் பண்ணும்போது, பார்லிமெண்ட்ல வாக் அவுட் பண்ணும்போது, சஸ்பெண்ட் பண்ணும்போதெல்லாம் திமுக காங்கிரஸோட இல்ல. அதனாலதான் தேமுதிகக்கு முதல்ல இந்த சீட்டை கொடுத்துட்டு காங்கிரஸ் மூக்க உடைச்சாரு ஸ்டாலின். சார், இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் பேசுறாங்க. அது கிடையாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சரே சொல்லிட்டாரு. அதன் பிறகும் மீண்டும் அவர் பேசுறாரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் தலைமைக்கு சொல்றாங்க. காங்கிரஸ் தலைமை எடுக்க முடியாதுன்னு மல்லிகார்ஜுன கார்கேவே சொல்லிட்டாரு. இந்த கோபத்துலதான் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைத்திருப்பதாக எடுத்துக்கலாமா சார்? ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் மாணிக் தாக்கூர் யாரிடம் தோற்றுவிட்டாரோ விஜய் பிரபாகரன் அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்குவதுதான் திமுகவுடைய முதல் எண்ணமாக இருந்தால் அது மாணிக் தாக்கூர் மேல இருக்கக்கூடிய ஒரு குறியாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி 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 சரிங்க சார். சார், தகவலுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. நமஸ்தே.